முருகா, வெற்றிவேல் முருகா, என் அன்பு பிள்ளையே, நான் எதிர்பார்த்தது இன்னும் நடக்கலையே. என் வாழ்க்கையில் எப்போதான் மாற்றங்களும் மாறுதல்களும் உண்டாகுமோ, எனக்கான நல்ல விஷயத்தை எப்போது முருகா நடத்தி முடிப்பீங்கன்னு கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன். நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. இத்தனை நாட்கள் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்த நீ இப்போது ஆனந்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு உனக்கான வாழ்வில் எல்லா அற்புதங்களையும் நிகழ்த்தி முடிக்க தயாராக நான் வந்துட்டேன். இப்போது பாரு, இனி எல்லா விஷயங்களும் நான் சொன்னது போல என் ஆசீர்வாதத்தாலும் அருளாலும் மிக அழகாக நடந்து முடியும். உன்னை சுற்றி இதுவரைக்கும் எதிராக நடந்ததை பற்றி நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எந்த பதட்டமும் இல்லாமல் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு ஆழ்ந்த அமைதியோடு இருக்க பழகு. உன் நலனை விரும்புகிற உன் அப்பன் முருகன் நிச்சயம் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என் செல்வமே. நான் உனக்கு நல்லதுதான் செய்கிறேன், நடக்கிற எல்லாமே நன்மையில்தான் முடியும் என நீயும் கொஞ்சம் நம்பிக்கையோடு இருக்க பழகு. உன்னை அறியாமல் எந்தவித பயதும் உன் மனதிற்குள் வரக்கூடாது. பயமோ பதட்டமோ வந்துருச்சுன்னா அப்புறம் எதுவும் உன் வாழ்வில் சரியாக நடக்காமல் போய்விடும் அல்லவா? இது நடக்குமா நடக்காதான்னு இப்பொழுது நீ சந்தேகப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்தை தான் உனக்கு சரியாக நான் முடிச்சு தரப்போகிறேன். ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நினச்சது போல நடக்காம முற்றிலும் மாறாக நடந்ததென்னவோ உண்மைதான். ஆனால் அதை சரி செய்ய நான் வந்து விட்டேன் அல்லவா? இனிமேலும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நீ உன் வாழ்க்கையில் பயப்பட ஆரம்பிச்சினா அது மீண்டும் மீண்டும் உனக்கான துன்பங்களை தந்து கொண்டே இருக்கும். அன்பு காட்டாத மனமும் எதிலும் சமரசம் செய்து கொள்ளாமல் விடாப்பிடியாக வம்பு செய்யும் வீண் பிடிவாதம் பிடிக்கும் குணமும் கொண்ட நபர்கள் ஒருபோதுமே வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியாது, வாழ்க்கையின் இனிமையை உணரவும் முடியாது. அன்பு கொண்ட மனிதர்களின் உணர்வுகள் தானே செழிக்கும். நீ எல்லார்கிட்டையும் அன்பா பேசு, அன்பா பழகு. யாராவது ஏதாவது சொன்னாலும் சரி சரின்னு சமரசத்தோடு சென்றால் மட்டும்தான் உறவுகள் காலாகாலத்துக்கும் நிலைக்கும் என்பதை புரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையே செழித்து நிற்கும். இப்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் சரியில்லை, முறையில்லை என்று நினைத்துதானே கதியில்லையே, ஒருவரும் உதவ வரவில்லையே என கலங்கி நிற்கிறாய். ஒரு சில விஷயங்களை மற்றவங்கிட்ட சொல்லி அழக்கூட முடியாத அளவுக்கு பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உன் அப்பன் முருகன் நான் இருக்கிறேன் அல்லவா? எனது கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள் என் செல்வமே. உனக்கு நானே நல்வழி காட்டுவேன். நான் உன்னை நோக்கி வர வர உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகி போகும். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுப்பதற்கு யாருமே இல்லாமல் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி நீயும் நிம்மதியா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ போற. அந்த நல்ல நாள் மிக மிக அருகில் நெருங்கி வரத்தான் போகுது. இந்த ஜென்மத்தில் யாருக்கும் எந்த தீங்கும் நீ செய்யலேனாலும் உனக்கு ஏன் கெட்டதாவே நடக்குது என்பதுதானே உன்னுடைய யோசனையாக குழப்பமாக இருக்குது. உன்னுடைய முன்ஜென்ம கர்மவினைகள் தான் உன்னை இப்படி மாட்டி விதைக்குது. ஆனால் கூடிய சீக்கிரம் இதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். உன் நிலைமையில மட்டும், உன்னுடைய நம்பிக்கையில மட்டும் நீ உறுதியாக இருந்தால் போதும். உனக்கு முன்னும் பின்னும் காவலாக நான் வந்து நிற்பேன். உன்னை தேடி அதிர்ஷ்டங்கள் வரும். உனது எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறப் போகுது. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்கப் போதுன்ற நல்ல செய்தியும் உன் செவிகளில் வந்து சேரும். உன் முழு கவனத்தையும் உன் அப்பன் முருகன் என் மீது திருப்பு. இப்போது நீ செய்யக்கூடிய வேலையிலிருந்து விடுபட நினைக்காதே. கூடிய சீக்கிரம் இதன் மூலமாகவே நீ நல்ல நிலைமைக்கு உயர்ந்து வரும்படி நான் உன்னை உயர்த்தி வைப்பேன். எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடும் உன் அப்பன் முருகன் மீது பக்தியோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான புத்துணர்ச்சியோடும் உன்னுடைய வேலைகளை செய்யப்பார். நீ நினைச்ச காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும் செல்வமே. உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து அழைத்து செல்லத்தானே நான் இருக்கேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ சரி செய்து சமாளிக்கும்படி உனக்கு துணையாய் நான் இருப்பேன். நீ எதை பற்றியும் கவலைப்படாமல், எதை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன்னுடைய உழைப்பு மொத்தத்தையும் கொடுத்து உனக்கான விஷயங்களை செய்து முடிக்க பார்க்குற. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக வெற்றி உனக்கு வந்தே தீரும். தோல்வி நெருங்குதே நினச்சி பயப்படாத. இப்போது உனக்கு தோல்வியாய் தெரியும் விஷயங்களும் தவறாக நடக்குதா என நினைக்கக்கூடிய விஷயங்களும் சரியாய் மாறத்தான் போகிறது. வெற்றி உன்னை விட்டு விலகி விலகி தோல்விகள் எல்லாம் நெருங்கி வருதே நினைச்ச காலமெல்லாம் மாறி தோல்விகள் விலகி வெற்றி உன்னை நெருங்கும்படி நான் செய்து காட்டுவேன்.
உன்னை நோக்கி யார் என்ன விமர்சனம் வச்சாலும் அதை ஏற்றுக்கொள் என் செல்வமே. நிச்சயமாக வெற்றி உறுதியாகும். விமர்சனங்கள் தானே மௌனமாகும். உன் கவலைகள் என்னவோ அது அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டு காத்திரு. என்னை நம்பி வணங்கி என் பாதங்களில் சரணடைந்த உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். நீ எதற்குமே பயப்பட வேண்டாம் என் செல்வமே. என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாயல்லவா, இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். இணையில்லாத புத்தி சாதுரியம் உனக்கு வரும். மற்றவர்களை விட மிக திறமைசாலியாக அதிபுத்திசாலியாக நீ மாறுவாய். எல்லா விஷயங்களையும் கவனமாய் பக்குவமாய் நிதானமாய் நீ செயல்படுத்தி உன் வாழ்க்கையிலும் நீ வெற்றி பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு. இத்தனை நாளாக யாரெல்லாம் உன்னை குறை சொன்னாங்களோ அது தவறு இது தவறு நீ செஞ்சது சரியில்லைன்னு யாரெல்லாம் உன்னை விமர்சனம் செய்தார்களோ அவர்களே இப்போது உன்னுடைய திறமையை பாராட்டி பேசக்கூடிய சூழ்நிலையை இந்த உன்னப்பன் முருகன் நான் உருவாக்குவேன். உனக்கான தெய்வ பலமும் நம்பிக்கையும் சேர்ந்து உன் வாழ்வில் உன்னை ஜெயிக்க வைக்கும். உன்னை குறை சொல்பவர்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி நேரத்தை விரயமாக்காம அவங்கவங்க என்ன வேணா நினச்சிக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறிப்போ. யார் என்ன சொன்னாலும் கண்டுகொள்ளாமல் நகர்ந்து போவதுதான் உன் வெற்றிக்கான முதல் விஷயம் என் செல்வமே. உன்னை குறை சொல்கிறவங்கெல்லாம் எல்லாருமே இங்கே உத்தமர்களும் கிடையாது. அவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே நினச்சி பயப்படுறதுக்கு நீ கோழையும் கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நீ நீயாக இரு. உன்னை நம்புகிற சிலருக்கு நீ நல்லவனா இருந்தால் போதும். எல்லாருக்குமே நல்லவனா வாழ்றதெல்லாம் இந்த உலகத்தில் முடியாத காரியம். எவ்வளவோ வேதனையிலையும் எவ்வளவோ பிரச்சனைகளையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இப்படி தேவையில்லாத மற்றவர்களின் விமர்சனம் என்பது எந்த விதத்திலும் பயன் தரப்போறதில்ல. அளவு கடந்த வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு அளவு கடந்த சந்தோஷத்தை தருவதற்கு நான் தயாராகிவிட்டேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நீயாகவே இருக்க பழகினால் உன் வாழ்வில் நிச்சயமாக நீ ஜெயித்து விடுவாய் என் செல்வமே. நீ எதை நினைச்சும் பயப்படவும் வேணாம், எதுக்காகவும் கலங்கி நிற்கவும் வேணாம். உனக்குள் நிச்சயமாக வெற்றி எனும் தீபத்தை உன் அப்பன் முருகன் நான் ஏற்றத்தான் போகிறேன். அட்டகாசமான திருப்பங்களும் அற்புதமான மாற்றங்களும் உன் வாழ்வில் வரப்போகுது. முருகா முருகான்னு என் நாமத்தை சொன்ன நீ வெற்றிங்கிற தீபத்தை உன் வாழ்வில் எரிய வைத்து விட்டாய். இனி நீ ஆசைப்பட்டதெல்லாம் நிச்சயம் கிடைக்கும். நடக்கும்னு எதிர்பார்த்த விஷயங்களெல்லாம் நல்லபடியாக நடந்து முடியுமான்னு யோசித்த விஷயங்களெல்லாம் வெற்றிகரமாய் முடிந்தே தீரும். என்னிடம் நீ பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லையே என யோசிக்காதே. இப்போது இருப்பதை காட்டிலும் நிலைமை மோசமாகுதே நினைச்சு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதே என் செல்வமே. என்னிடம் நீ பிரார்த்தனை செய்த விஷயங்களையும் வேண்டுதல் வைத்த விஷயங்களையும் உனக்காக நான் நிறைவேற்றி தர கால நேரத்தை குறித்து வைத்து விட்டேன். இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். உன்னுடைய கண்களில் இருந்த வலியையும் வேதனையையும் உணர்ந்த நான் நிச்சயமாக உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தருவேன். உன் கனவுகளெல்லாம் நனவாய் கைகூடி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய். அனைத்தையும் உனக்காக உன் அப்பன் நான் நடத்தி காட்டுவேன்.